வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு லெசனோட ஒன்லைனர் டெஸ்ட் தான். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் இந்திய அரசியலமைப்பு லெசனுக்கும் ஒன்லைனர் டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பாலிட்டி ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 2. சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிவிஷனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா வீடியோவில் கேள்வியை பார்த்துட்டு நோட்டில் ஆன்சர் எழுதுங்க. இது ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் இல்லாமல் எழுதி பார்க்குறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒன்லைனர் டெஸ்ட் ஃபார்மெட்டில் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஃபேக்ட்ஸ் மறக்கவே மறக்காது. ஃபேக்ட்ஸ் நமக்கு நல்ல ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், கூற்று காரணங்கள், அப்புறம் சரியான இணைகள், தவறான இணைகள், இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கோங்க. உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ண விடுங்க. நீங்கள் புக்கில் படித்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி, இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவில் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவில் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆர்டிக்கல் 51A, அதில் உட்பிரிவு ஏ. இந்த ஆர்டிக்கல் எந்த பகுதியில் வரும்னா, இது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளில் முதல் கடமையே இதை தான் சொல்லியிருப்பாங்க, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, அரசமைப்பு விதிகள், அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை விளக்குவது எது? அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை விளக்குவது எது? ஆன்சர் சமத்துவ உரிமைகள். சமத்துவ உரிமைகள். இதுவுமே பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளில் வர முதல் உரிமை. 14 18 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ். அடுத்து மூணாவது கேள்வி, அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையே தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஆணையம் மற்றும் ஆண்டு. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையே தொடர்பு, ரெண்டு அரசுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஆணையம் மற்றும் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பூஞ்சி ஆணையம். பூஞ்சி ஆணையம் அல்லது பூஞ்சி குழு, நம்ம எப்படினாலும் சொல்லலாம். இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2007. நாலாவது கேள்வி, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இவ்வாக்கியம் இடம்பெறும் பகுதி எது? நல்லா கவனிங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இவ்வாக்கியம் இடம்பெறும் பகுதி எது? இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? சரி, இதுக்கான ஆன்சர் முகவுரை, பிரியாம்பிள். பிரியாம்பிள் தான் இந்த 5 வார்த்தைகள் இருக்கும். இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக அல்லது மக்களாட்சி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ரெண்டு வார்த்தையுமே வரும். 5வது குடியரசு. அடுத்த கேள்வி, இந்திய நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கூறுக. இந்திய நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 389. இது டோட்டல் நம்பர் ஆஃப் உறுப்பினர்கள். இப்போ இதில் ஒரு ஸ்பிளிட்டப்ஸ் இருக்கும். ஒரு 4 கேட்டகரி வைஸில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த 4 கேட்டகரி என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் யாருன்னா மாகாண உறுப்பினர்கள். மாகாணம் சிம்பிளாக எழுதுறேன் ஷார்ட்டா, மாகாண உறுப்பினர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா 292 உறுப்பினர்கள். அடுத்தது சுதேச அரசுகள். சுதேச அரசுகள்ல இருந்து எத்தனை உறுப்பினர்கள்
தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு? 93. அடுத்தது மாகாண முதன்மை ஆணையர்கள். மாகாண முதன்மை ஆணையர்கள் இந்த கேட்டகரியில இருந்து எத்தனை பேர் வந்துட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா 3 பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க. கடைசியா பலுசிஸ்தான், இங்க இருந்து ஒரு மெம்பர். ஸோ மொத்தமா 389. 6வது கேள்வி, சட்டப்பிரிவு 352 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கேள்விதான். சட்டப்பிரிவு 352 என்னன்னா, ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலை. 7வது கேள்வி, இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டு ஒரு லாங்குவேஜுக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த டெசிஷன் வந்து எப்போ எடுத்துட்டு வந்தாங்க, எந்த வருஷம்? ஆன்சர் 2004. 8வது கேள்வி, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு மற்றும் முழக்கத்தினை கூறுக. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு மற்றும் முழக்கத்தினை கூறுக. பிரெஞ்சு புரட்சியோட ஆண்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா 1789. இந்த புரட்சிக்கான முழக்கம் ஒரு 3 ஸ்லோகன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுதந்திரம், 2வது சமத்துவம், 3வது சகோதரத்துவம். இந்த ஸ்லோகனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிரியாம்பலமே வந்துட்டு கட்டமைச்சிருப்பாங்க. சரிங்களா? 9வது கேள்வி, அடிப்படை கடமைகள் அரசியல் அமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த ஆணையம் எது? அடிப்படை கடமைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது நமக்கு இந்த கடமைகள் இல்லை. இதை நமக்கு வந்து ஒரு சட்ட திருத்தமாக தான் உள்ள வந்துட்டு சேர்த்தாங்க. அப்படி அந்த அடிப்படை கடமைகள்ங்கிற கான்செப்டை அரசியலமைப்புல சேர்க்கறதுக்கு பரிந்துரை செய்த ஆணையம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த குழுனா ஸ்வரன் சிங் குழு. ஸ்வரன் சிங் குழு, ஸ்வரன் சிங் கமிட்டி எப்படின்னாலும் சொல்லலாம். 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அரசு நிதி உதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவதை தடை செய்யப்பட்டுள்ளது? நல்லா கவனிங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு, அதாவது எந்த ஆர்டிகல் அரசு நிதி உதவி பெறும் எந்த ஒரு நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆர்டிகல் 28. இந்த ஆர்டிகல் தான் நம்ம இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் இருந்து ஃபண்டு வாங்கி அந்த ஸ்கூல் வந்து ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்துட்டு சமய கல்விகள், இந்த வந்து மதம் சார்ந்த ஒரு இது வந்துட்டு அங்கே அந்த ஸ்கூலில் நடத்துறதுக்கு தடை இருக்கு. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 28. 11வது கேள்வி, குறிக்கோள் தீர்மானத்தை இயற்றியவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. குறிக்கோள் தீர்மானத்தை இயற்றியவர் யார்? ஏன்னா இந்த குறிக்கோள் தீர்மானத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு பிரியாம்பிளே வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த தீர்மானத்தை இயற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. JL நேரு, ஷார்ட்டா ஜவஹர்லால் நேரு அவர்கள். சிறிய அரசியலமைப்பு என கூறப்படும் சட்ட திருத்தம். 12வது கேள்வி, சிறிய அரசியலமைப்பு என கூறப்படும் சட்ட திருத்தம் எது? இந்த கேள்விலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பல முறை கேட்டிருக்காங்க. என்ன சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம், 42nd அமெண்ட்மெண்ட். இதை வந்துட்டு ஒரு சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குறு அரசியல் அமைப்பு, இந்த வேர்டிங்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? 13வது கேள்வி,
இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் குடியுரிமையை இழக்க எத்தனை வழிகளை பரிந்துரை செய்கிறது? இந்திய குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமையை இழக்க எத்தனை வழிகளை பரிந்துரை செய்கிறது? ஆன்சர் 3 வழிகள். 14வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லையுமே நம்ம பார்த்துருப்போம். அது ஏன் இங்கேயுமே கொடுத்துருக்கேன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. அது நமக்கு வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப இதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு டேட்டோடு சொல்லலாம். நவம்பர் 6, 1949. முக்கியமான வருஷம், முக்கியமான டேட் இது. சரிங்களா? 15வது கேள்வி, அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள். டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆர்டிக்கல் 36லிருந்து 51. சரிங்களா? இந்திய அரசியல் நிர்ணய சபை எவ்வாறு உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியல் நிர்ணய சபை எவ்வாறு உருவாக்கப்பட்டது? எப்படின்னா 1946ல் கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அமைச்சரவை தூதுக்குழு. அமைச்சரவை தூதுக்குழு. இந்த குழு தான் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று வந்துட்டு ஃபார்ம் பண்ணுங்கன்னு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன், அந்த சஜஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்போம். ப்ளஸ் அந்த க்ரைட்டீரியாவுமே இவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இத்தனை மெம்பர்ஸை இங்கேருந்து எடுங்க, ரெப்ரசன்டேஷன் 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிலாம் இவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 17வது கேள்வி, சிட்டிசன் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சிட்டிசன் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் சிவிஸ். சிவிஸ். இது எந்த லாங்குவேஜோடைய வார்த்தை அப்படின்னா லத்தீன் மொழி. லத்தீன், லாட்டின் வேர்டு. லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் சிவிஸ். அதுலேருந்து தான் நமக்கு சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? 18வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி இந்தியாவின் மகா சாசனம்? இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமான கேள்விங்க. இதில் இருக்க எல்லா கேள்வியுமே முக்கியமானது தான். நான் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா வந்து கவனிங்க. இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி இந்தியாவின் மகா சாசனம்? இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் அடிப்படை உரிமைகள். இந்த பகுதி தான் நம்ம இந்தியாவுடைய மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, 19வது கேள்வி, 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி ஆர்டிகல் 51A எந்த அடிப்படை கடமையை அறிமுகப்படுத்தியது? அப்போ இந்த சட்ட திருத்தத்தில் 2002ல் புதுசாக ஒரு ஆர்டிகல் வந்து சேர்த்திருக்காங்க. அந்த ஆர்டிகல் என்ன கடமையை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியது? என்னன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். 19வது கேள்விக்கான ஆன்சர் 6 முதல் 14 வயதுக்கு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுப்பது நம்ம கடமை. அதாவது பெற்றோர்களாகட்டும் இல்லை அந்த குழந்தைகளுக்கு கார்டியன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, இவங்க இந்த வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கல்வியை கொடுத்தே ஆகும். அதுதான் வந்து இந்த அடிப்படை கடமையாக வந்து சேர்த்துருப்பாங்க 86வது சட்ட திருத்தத்தில். 20வது கேள்வி, 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுனா சொத்துரிமை. சொத்துரிமை. இதனுடைய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31.
21வது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. அங்கே நம்ம வந்துட்டு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. அந்த டேட்டில் தான் வந்துட்டு அரசியலமைப்பு வந்து எழுதவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் டிசம்பர் 9, 1946. 22வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம். ஆன்சர் 42வது அமெண்ட்மெண்ட். வருஷம் பார்த்தீங்கன்னா 1976. இந்த அமெண்ட்மெண்ட் தான் முகவுரை வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. இது வரைக்குமே ஒரே ஒரு முறை தான் வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. எது? இந்த முகவுரை. அது எப்போனா 42வது அமெண்ட்மெண்ட் 1976. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 42வது அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் பாருங்க, 2, 4, 6, 7. ஈஸியாக இருக்கா? 2, 4, 6, 7, 19. ஏன்னா 1976 அந்த ரேஞ்சில் தான் இது பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அப்போ 2, 4, 6, 7 இதுதான் வந்துட்டு இதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட். சரி, 23வது கேள்வி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் எதனை விவரிக்கிறார்? இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் எதனை விவரிக்கிறார்? ஆன்சர் DPSP, அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அந்த பகுதியை தான் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு வந்துட்டு இவர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, 24வது கேள்வி, சட்டப்பிரிவு 20 ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுது? 2 விஷயம் வரும் ஆர்டிக்கல் 20ல். இதுக்கான ஆன்சர் பாருங்க, 2 விஷயம் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. இப்போ ஒருத்தங்க மேல ஒரு குற்றம் வந்து சாட்டப்பட்டிருப்பாங்க, இவங்களுக்கு மேல சார்ஜ் ஷீட் அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, சாட்டப்பட்ட நபர்கள், அவங்களுக்கான உரிமை. இப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு விசாரணைங்கிற பேரில் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரிலாம் கோர்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 20, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. அதில் இன்னொரு கிளாஸ் வரும், அது என்னன்னா தண்டனை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ ஒருவேளை வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை இருந்துச்சுன்னா அந்த தண்டனையில இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஆர்டிக்கல் 20ல் வரும். இது வந்து சுதந்திர உரிமை அந்த கேட்டகரியில் வரும். சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 19லிருந்து 22, 19, 20, 21, 22 4 உரிமை இருக்கும். சரிங்களா, 25வது கேள்வி, அரசியலமைப்பின் 86வது சட்ட திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறையை எந்த சட்டப்பிரிவில் வழிவகுக்கிறது? இந்த கேள்வியை அப்படியே மேலே பார்த்துருந்தோம். அங்கே வந்துட்டு ஆர்டிக்கல் கொடுத்து என்ன நோக்கங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. இதில் அந்த நோக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கான ஆர்டிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. இப்படி தான் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்லையுமே வந்து இருக்கும். ஒரே கேள்வியில் எப்படி வேணாலும் கேட்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் வந்து எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்டிக்கல் 51A உட்பிரிவு கே. இதுதான் அடிப்படை கடமைகளில் வந்துட்டு 11வது கடமையாக வந்துட்டு நமக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. 11வது கடமை எந்த சட்ட திருத்தத்தில் பாருங்க, 86வது சட்ட திருத்தத்தில் இந்த 11வது கடமையாக இந்த ஆர்டிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல் என்னன்னா 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி. சரிங்களா, 26வது கேள்வி, எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கின்றது? எந்த ஆர்டிக்கல் இந்திய உச்சநீதிமன்றம் மூலம், சுப்ரீம் கோர்ட் மூலமா இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கின்றது?
ஆன்சர் ஆர்டிக்கல் 32, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் வந்துட்டு குடிமக்களுக்கு சட்ட பரிகாரம். இப்போ நமக்கு ஏதாவது வந்து அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டதுன்னா இந்த ஆர்டிக்கல் பயன்படுத்தி நம்ம வந்துட்டு அதை வந்து கோர்ட்ல வந்து அணுகலாம். அதை சொல்லக்கூடிய உரிமை தான் இந்த உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு நம்ம இந்த வரைவுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால வந்துட்டு பெற முடியும். அதுதான் வந்து ஆர்டிக்கல் 32. 27வது கேள்வி, போர் மற்றும் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை. போர் மற்றும் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை. ஆன்சர் வெளிப்புற அவசர நிலை. வெளிப்புற அவசர நிலை. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலையில் 2 கேட்டகரி வரும். அதில் ஒன்று தான் இது, இந்த வெளிநாட்டவர் மற்றும் போர். இதனால் வந்துட்டு அறிவிக்கப்படும் அவசர நிலை வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு, அது பின்னாடி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். 28வது கேள்வி, மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு நியமித்த குழுவின் பெயர் மற்றும் ஆண்டு. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு நியமித்த குழுவின் பெயர் மற்றும் ஆண்டு. ஆன்சர் பி.வி. ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு. இது அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1969. 29வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? ஈஸியான கேள்விதான். ஆன்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர். 30வது கேள்வி, ஒரு நிமிஷம். 30வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆர்டிக்கல் 51A உட்பிரிவு H. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ரீசெண்டாகவும் இதை வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 31வது கேள்வி, சட்டப்பிரிவு 14 ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான் இந்த ஆர்டிகல் சொல்றது. சரிங்களா? அனைவரும் சமம். 32வது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? இந்திய அரசியல் நிர்ணய சபை கூடி அவங்க வந்துட்டு அரசியலமைப்பு வந்து எழுதுனாங்க இல்லைங்களா? அப்படி எழுதுன அந்த அரசியலமைப்புல எத்தனை திருத்தங்கள், அதாவது வந்துட்டு டிராஃப்டா இருக்கும்போது எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, அதை வந்துட்டு ஃபேர் பண்றதுக்காக, அதை ஃபைனல் பண்றதுக்காக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது திருத்தங்கள் வந்துட்டு அதில் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்ம திருத்திக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து 10th இருக்கக்கூடிய ஃபேக்ட். சரிங்களா? 6th பார்த்தீங்கன்னா சுமார் 2000 திருத்தங்கள் அப்படின்னு வந்துட்டு தோராயமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எக்ஸாக்ட் நம்பர் வந்து 2473. 6th பார்த்தீங்கன்னா சுமார் 2000 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று 2000 இருக்கும், இல்லைனா 2473 இருக்கும். ரெண்டுமே ஒரே கொஸ்டினில் ஆப்ஷனாக வராது. சரிங்களா? அதனால 2000 இருக்குது, திடீர்னு வந்து 2473 இல்லையே அப்படின்னு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது ரெண்டுத்தில் எந்த நம்பர் ஆப்ஷனில் இருந்தாலும் அதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி 33வது கேள்வி, அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது?
அப்பா எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வியாகவே இருக்குங்க. நான் வந்து எடுக்கும்போது நான் கவனிக்கல. ஆனால் இப்போ பாருங்க நிறைய கேள்வி வந்து இது ரிப்பீட் ஆன கேள்விகள் தான். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடித்து துவைச்ச கேள்வி டிஎன்பிஎஸ்சியில். அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை, பிரியாம்பிள். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அரசியலமைப்பின் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரை அல்லது அறிமுகம், அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதை? முகவுரை. அதே மாதிரி அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லப்படுவதும் அழைக்கப்படுவதும் முகவுரை தான். 34வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 27வது சட்டப்பிரிவின் நோக்கம் என்ன? 27வது ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு சமய சுதந்திர உரிமை. ஆன்சர் வந்து மதத்தை பரப்புவதற்கு வரி இல்லை. இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு மதத்தை பரப்புவதற்கு வரி கட்ட வேண்டியதுக்கு எதிராக இந்த வந்து ஆர்டிகல் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு மதத்தை பரப்பணும்னா அதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 27. சரிங்களா? அடுத்த கேள்வி, 35வது கேள்வி, குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. முன்னாடி ஒரு கேள்வியிலே வந்துட்டு இதுக்கான பதில் இருக்கும். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1955. 36வது கேள்வி, அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம். அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் எது? ஆன்சர் 44வது அமெண்ட்மெண்ட். வருஷம் பார்த்தீங்கன்னா 1978. சரி, இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ 1976 42வது அமெண்ட்மெண்ட், அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொன்னோம். அதே மாதிரி இதுக்கும் பார்க்கலாங்களா? இப்போ இது பாருங்க, 44 4 4 4 + 4 8. புரிஞ்சுதுங்களா? 4 + 4 8, 1978. சிம்பிளா முடிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி, 37வது கேள்வி, ஒருவரது உயிரோ உடன்சார் உரிமையோ சட்டம் பிடித்து அமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது என்று கூறும் அரசியலமைப்பு விதி. இது வந்துட்டு எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட அதே சென்டென்ஸ் அப்படியே கேட்டிருக்கேன். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவைக்யூ கொஸ்டின் இது ஒரு வரி மாறாமல் அப்படியே வந்துட்டு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னடா சுற்றி வளைச்சி எதையோ சொல்ல வராங்களே அப்படின்னு. நான் மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்களேன். ஒருவரது உயிரோ உடன்சார் உரிமையோ சட்டம் பிடித்து அமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது என்று கூறும் அரசியலமைப்பு விதி. இப்போ ஏதோ ஒரு ஆர்டிக்கல் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் என்ன ஆர்டிக்கல் கொஞ்சம் வந்து குழப்பற மாதிரி இருக்குங்களா? ஆனால் ரொம்ப ஈஸியான ஆர்டிக்கல் இது. என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 21. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆர்டிகல் 21 என்னன்னா தனி மனித சுதந்திரம். இது வந்து சுதந்திர உரிமையில ஒரு உரிமை, சுதந்திரம். அதுல இது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம். அதுதான் ஒருவரது உயிரோ இல்ல அவரோட வந்து உடன்சார் உரிமையோ அவருடைய உரிமைகளோ அரசு அதாவது சட்டத்தின்படி இல்லாமல் வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இப்போ ஒரு தப்பு பண்ணா அதுக்கு வந்து நமக்கு தண்டனை இருக்கு. நம்ம சட்டத்துல தண்டனை இருக்கு. அரசியலமைப்பு படி அவங்கள வந்துட்டு நமக்கு வந்துட்டு பனிஷ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அது மாதிரி இல்லாம வேற எந்த வகையிலையும் வந்து ஒருவருடைய உயிரோ அல்லது அவர்களோட உரிமையோ வந்து பறிக்கப்படுதல் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய விதி தான் இந்த ஆர்டிகல் 21. சிம்பிளா தனி மனித சுதந்திரம். எப்படி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க டிஎன்பிஎஸ்சியில். நம்ம இது வந்து படிச்ச ஆர்டிக்கல் தான், ஆனா அந்த கான்செப்ட் எப்படி வந்துட்டு நமக்கு வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த கேள்வி, 38வது கேள்வி, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை. மேல பார்த்தோம் இல்லைங்களா? தேசிய அவசர நிலையில 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வெளிப்புற அவசர நிலை, அது வந்துட்டு போர் மற்றும் போர் காரணமா இல்லைன்னா வந்துட்டு வெளிநாட்டுக்கு பிரச்சனை காரணமா. இது வந்துட்டு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, உள்நாட்டு பிரச்சனை. அப்போ இது வந்துட்டு இதுக்கு என்ன பேர் வரும்? உள்நாட்டு அவசர நிலை.
உள்நாட்டு அவசர நிலை. சரிங்களா? 39வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் அட்டவணை, பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள். அப்போ அஃபிஷியல் லாங்குவேஜஸ், அலுவலக மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை என்ன, பகுதி என்ன, அதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன, மூணுமே வந்து சொல்லணும். ஆன்சர், அட்டவணை வந்துட்டு 8வது அட்டவணை, 8th ஷெட்யூலர். பகுதி வந்துட்டு 17. பகுதி வந்து 17. இதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 343 351. 8வது அட்டவணை, 17வது பகுதி, ஆர்டிகல் 343 351. இது மூணு எதை சொல்லுதுன்னா அலுவலக மொழிகள் பற்றி சொல்லுது. சரிங்களா? 40வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள். டிபிஎஸ்பியோடைய பகுதி மற்றும் அதற்கான சட்டப்பிரிவுகள் என்னன்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கான பகுதி வந்துட்டு 4. சட்டப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 36 51. இதுதான் வந்துட்டு டிபிஎஸ்பி. ஒரே நிமிஷம், என் மேலே வந்துட்டு ஒரு ஆன்சர் வந்து கொடுத்தேன், அநேகமாக மாற்றி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. சரியா? ஓகே. அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள், ஆர்டிகல் 36 to 51. ரைட், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. எங்கே விட்டோம்? அது கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அங்கே மேலே வந்து அடிப்படை கடமையா இல்லை டிபிஎஸ்பியான்னு வந்து சின்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பற்றி கூறும் பகுதி மற்றும் பிரிவுகள். பகுதி 4, ஆர்டிகல் 36 51. சரிங்களா? 41வது கேள்வி, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு, பதிவு இல்லை பகிர்வு, அதிகார பகிர்வு, அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை எது? மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பற்றி கூறும் அட்டவணை. ஆன்சர், 7வது அட்டவணை. சாரி, சின்ன மிஸ்டேக் இருக்கு, இது வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது அதிகார பகிர்வு. 42வது கேள்வி, கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி. ஒரு கல்விக்கான உரிமை நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, அது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாயம். எந்த வயசு? ஆன்சர், 6-14. 6-14 வயசுல இருக்க குழந்தைங்களுக்கு கட்டாயமா இலவசமா கல்வி கொடுத்தே ஆகணும், அது நம்மளுடைய கடமை. 43வது கேள்வி, ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணை, ரிட். ஒரு கீழ் நீதிமன்றம், சபார்டினேட் கோர்ட் இருக்கு, அது தன்னுடைய சட்ட எல்லையை தாண்டி, அதுக்குன்னு வந்து ஒரு சட்ட எல்லை இருக்கு, அதை தாண்டி அது செயல்பட முடியாது. அப்படி செயல்பட்டால் அதை தடுக்கும் நீதி பேராணை என்ன? ஆன்சர், தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை. இதுதான் ஒரு கீழ் நீதிமன்றம் அதனுடைய எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கக்கூடிய ஒரு ரிட். சரிங்களா? இது நம்ம போடலாம். இப்போ ஒரு கேஸில் வந்துட்டு இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்க ரீஜன் விட்டு வேற ரீஜனுக்கு வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த ரிட்டு போட்டு அந்த கோர்ட்டு மேலே இது பண்ணலாம். அதுக்கான இதுதான் இது. இது வந்து அடிப்படை கடமையில் வரக்கூடியது, ஆர்டிகல் 32 வரக்கூடிய ஒரு நீதி பேராணை. சரிங்களா? 44வது கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பில் சட்ட திருத்தம் செய்வதில், அதாவது இந்திய அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்டிகல் பிளஸ் பகுதி. ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இந்திய அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில், ஒரு அமெண்ட்மெண்ட் செய்யணும்னா
அது எப்படி செய்யணும், அதை பின்பற்றப்படும் முறைகள் என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா ஏனோ தானோன்னு வந்து பண்ணிட முடியாது இல்லைங்களா, அதை சொல்லக்கூடிய பகுதி என்ன பார்ட் ப்ளஸ் அதுக்கான ஆர்டிக்கல் என்ன. பகுதி 20 பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பற்றி சொல்லும். அதற்கான ஆர்டிக்கல் 368. இப்போ இந்த பகுதியை வந்துட்டு எப்படி அமெண்ட்மெண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ 20வது பகுதி எதை சொல்லுதுன்னா அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் பற்றி சொல்லுது. அப்போது அதை எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 20A, ஏ ஃபார் அமெண்ட்மெண்ட். 20 வந்துட்டு பகுதி, அப்போ 20A அமெண்ட்மெண்ட்னா 20A அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இது, வந்து டக்குன்னு நமக்கு எக்ஸாமில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், அதுக்காக 20A அமெண்ட்மெண்ட். 45வது கேள்வி, அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் மற்றும் அமைக்கப்பட்ட ஆண்டு. அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் மற்றும் அமைக்கப்பட்ட ஆண்டு. இதே கேள்வியை நம்ம முன்னாடியுமே பார்த்தோம். அடிப்படை கடமைகளில் வந்துட்டு அரசியலமைப்பில் சேர்ப்பதற்காக அந்த இது வந்துட்டு சஜஷன் சொன்ன ஆணையம் எதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி பார்த்தோம். அதே கேள்வி தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் மற்றும் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் குழு. வருஷம் வந்துட்டு 1976. இந்த வருஷம்தான் 42வது அமெண்ட்மெண்ட்வே வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் அடிப்படை கடமைகளை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 46வது கேள்வி, அரசு நெறிமுறை கோட்பாட்டின் 3 பெரும் பிரிவுகள் யாவை? இப்போ டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 கேட்டகரி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த பகுதியை வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 3 கேட்டகரி என்ன? ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து சமதர்மம். சமதர்மம் இது ஒரு பிரிவு. அடுத்து வந்து காந்திய பிரிவு, காந்திய கோட்பாடு. இது சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு. 3வது பார்த்தீங்கன்னா தாராள அறிவு சார்ந்தவை. தாராள அறிவு சார்ந்தவை. இந்த 3 வார்த்தை அப்படியே 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. இதுதான் அரசு நெறிமுறை கோட்பாட்டின் 3 பெரும் பிரிவுகள். இதுக்கு கீழே வந்துட்டு ஆர்டிகல்ஸ் வரும். ஏன் அந்த இவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, சமதர்ம ஆர்டிகல்ஸ்னால் என்ன, அதாவது டிபிஎஸ்பியில் சமதர்ம ஆர்டிகல்ஸ்னால் என்ன, காந்திய ஆர்டிகல்ஸ்னால் எதெல்லாம் வரும், தாராள அறிவு சார்ந்தவை ஆர்டிகல்ஸ்னால் அந்த கேட்டகரியுமே இருக்குது. அது நம்ம புக்கில் இருக்காது. இவர் புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எதுனா வெங்கடேசன் சார் புக் இருக்கு இல்லைங்களா, சாரி சதீஷ் சார் புக்கு, பிரகதீஷ் பப்ளிகேஷனில் அந்த கேட்டகரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து குரூப் 1 லெவலில் வந்துட்டு போனால் அந்த அளவுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. 47வது கேள்வி, மாநில பட்டியலில் இருந்து துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றிய சட்ட திருத்தம் மற்றும் ஆண்டு. நம்ம ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து இது கன்கரண்ட் லிஸ்ட், அதுதான் வந்து பொது பட்டியல். அந்த பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்ட துறைகள் வந்து எத்தனை, அதையுமே அப்படி இதில் சொல்லுங்கள். ப்ளஸ் அந்த இது வந்துட்டு மாற்றின சட்ட திருத்தம் ப்ளஸ் ஆண்டு. ஸோ மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன் சொல்லணும். எத்தனை துறைகள் மாற்றப்பட்டது, எப்போ மாற்றப்பட்டது, அந்த சட்ட திருத்தம் என்ன, அந்த 3மே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து சொல்லுங்கள். சொல்லாமா? மொத்தம் எத்தனை துறைகள்னா 5 துறைகள். சரிங்களா. வருஷம் வந்துட்டு 1976. அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட். இதுதான் வந்துட்டு மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகள். இப்போ இதில் என்னென்ன துறைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இங்கே வேண்டாம், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 48வது கேள்வி வந்து சட்டப்பிரிவு 360, ஆர்டிக்கிள் 360. ஆல்ரெடி 352 பார்த்தோம், இது 360. 52 தேசிய அவசர நிலை, 360 பார்த்தீங்கன்னா நிதி அவசர நிலை, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை. இது வரைக்கும் நமக்கு வந்ததில்லை. இந்த ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணுறதுக்கான தேவை இல்லை. நிதி சம்மந்தப்பட்ட அவசர நிலை நமக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. நல்ல விஷயம். அடுத்த கேள்வி 49வது கேள்வி, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது?
ஆன்சர் ஆர்டிக்கல் 51A உட்பிரிவு கே. 50வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மத சமத்துவம் எந்த பிரிவில் வழங்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவில் வந்துட்டு மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது? எந்த பிரிவுனா அடிப்படை உரிமையில சமய சுதந்திர உரிமை, சமய சுதந்திர உரிமை. இதனுடைய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 24 28, சாரி 25 28. இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 12 32 வரைக்கும், 12 35, 12 13 விட்டுருங்க, 33 34 35 அது நமக்கு தேவைப்படாது. அந்த 14 32 வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை உரிமைகளும் நமக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து மேட்ச் த ஃபாலோயிங் வருது, இது சூஸ் த கரெக்ட் பேர்ஸில் வருது, டைரக்டாக கொஸ்டின் வருது, சரிங்களா? அதனால் அது வந்துட்டு ஃபிங்கர் டிப்பில் நமக்கு இருக்கணும். ஓகேவா? 51வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்ட பிரிவுகளை கூறுக. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு. பகுதி 3 ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 35. இதுதான் வந்து ஓவராலாக இருக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு ஈஸியாக ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம்? இதுக்குமே ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 1 2 3 5 6 3. அடிப்படை உரிமைகள்னா 1 2 3 5 6 3. இதை எப்படி பிரிக்கணும்னா 12 35, அதுதான் 1 2 3. அடுத்து 5 6 3 எதுனா 6 கடமைகள், 3 வந்துட்டு பகுதி, அடிப்படை உரிமையோட பகுதியை குறிக்குது. அப்போ 1 2 3 5 6 3. நமக்கு அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் எத்தனைனா மொத்தம் 6. அதுதான் 1 2 3 5 6, அந்த 6க்கான இது. அடுத்தது சட்டப்பிரிவு 356. 356 என்ன சொல்லுது? ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை, மாநில அவசர நிலை. 53வது கேள்வி, ஆட்கொணர்வு நீதி பேராணை. இதுவுமே ரிட்டு, ஆர்டிகல் 32 வரக்கூடிய ஒரு ரிட்டு. ஆட்கொணர்வு நீதி பேராணை. இதுக்கான ஆன்சர், சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதை தவிர்க்கிறது. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது பொய் வழக்கு போட்டோ ஏதாவது ஒரு இது போட்டோ ஒருத்தரை கைது பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல். அதில் ஒரு ரிட்டு. சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்படுவது பாதுகாப்பு. ஷார்ட்டாக எழுதுறேன். இதுதான் வந்துட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணை. இங்கிலீஷில் வந்து ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர் சூர்யா படத்தில் கூட இந்த கேஸ் வந்துட்டு ஒரு கேஸ் போகும். அது இவரெலாம் மணிகண்டன் நடிச்சிருப்பாருங்களா, படம் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதில் வந்து இந்த ஹேபியஸ் கார்பஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் வந்து அந்த ஆளை வந்துட்டு உயிரோகவோ அல்லது பிணமாகவோ ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க வந்து அந்த ஆள் வந்து இல்லாங்கிற அந்த இது இருக்கக்கூடாது, அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் அந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ். சரிங்களா? அடுத்த கேள்வி, 54வது கேள்வி, மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் மற்றும் ஆண்டு. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள், அந்த உறவுகள் குறித்து 2 இதுக்குள்ள உறவுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவோட பெயர் மற்றும் ஆண்டு. ஆன்சர், சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1983. 55வது கேள்வி, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை
பெற எத்தனை வழிகளை பரிந்துரை செய்கிறது? முன்ன குடியுரிமை இழக்க வந்து எத்தனை வழிகள் பார்த்தோம். இது குடியுரிமையை பெறுவதற்கான வழிகள். எத்தனை வழிகள்? மொத்தம் 5. 56வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையில் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ராஜேந்திர பிரசாத். 57வது கேள்வி, இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன? ஸோ இதுக்கு தான் அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அடிப்படை உரிமை கடமைகள், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, அந்த 2 கேள்விக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இந்த கேள்வி, இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன? பகுதி வந்து 4A. நல்லா கவனிங்க, நான் கேட்டது வந்து எந்த பகுதி, எந்த ஆர்டிகல்னு கேட்கல, எந்த பகுதி. பகுதி வந்து 4A. ஆர்டிகல் நமக்கு தெரியும் 51A. ஏன்னா டிபிஎஸ்பி முடியறது வந்து 51ல் முடியும். அதில் தான் வந்து இதுக்கான பகுதி பார்த்திங்கன்னா 4. அதோட தான் வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு என்ன சேர்த்துருப்பாங்க, 4Aன்னு வந்துட்டு ஒரு பகுதியை சேர்த்துருப்பாங்க. ஆர்டிகல் 51Aன்னு வந்து சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு. 58வது கேள்வி, தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 வந்துட்டு சொல்லக்கூடியது என்ன? தீண்டாமை ஒழிப்பு. 59வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை மொத்தம் 7 கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து சொத்துரிமை. அந்த சொத்துரிமை தான் வந்துட்டு பின்னாடி வந்து நீக்கப்பட்டது. அப்போ இப்போ இருக்கிறது மொத்தம் 6. 60வது கேள்வி, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. இதோட வந்து 3வது பேராணை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை, கீழ் நீதிமன்றம் வந்து சட்ட எல்லை தாண்டி வந்து செயல்படாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது வந்து ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராண்மை பேராணை. 3வது வந்துட்டு கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை என்ன? இது என்ன, நான் சிம்பிளாக சொல்கிறேன். மனுதாரர், ஒரு மனுதாரர் வந்துட்டு, அதாவது வந்து அந்த ரெட்டு போடுறவர் சட்ட உதவியுடன் லீகலாக தனது மனு தொடர்பான, அவர் வந்து மனுவில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட பணியினை, அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட துறையிலிருந்தே வந்து ஆளை வச்சு செஞ்சுக்க முடியும். அதுதான் வந்துட்டு இந்த கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் தனது மனு தொடர்பான வேலையை அந்த சம்பந்தப்பட்ட துறையிலிருந்தே செய்ய முடியும். சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து செய்ய முடியும். 61வது கேள்வி, அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட தேசிய சீராய்வு ஆணையம். பாருங்க, குழு வந்துட்டு என்னென்ன குழு எப்போ வந்துட்டு அதை அமைச்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த வருஷம். அது போக அது எதுக்காக அமைக்கப்பட்டது, அந்த காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அந்த அரசுக்கு இடையே உறவை பற்றி, அந்த ஸ்டேட் அண்ட் சென்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதை வந்துட்டு ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க, சர்க்காரியா கமிட்டி. அதே மாதிரி வந்துட்டு தமிழக அரசு அதே ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, அது வந்து PV ராஜவண்ணார் கமிட்டி. இது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை வந்துட்டு ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு தேசிய சீராய்வு ஆணையம். ஸோ எந்த ஆணையம், அதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரியணும். ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக அப்படியே வந்துட்டு இதில் மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா? வருஷம் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி அதனுடைய பர்பஸும் கேட்டுருவாங்க. இப்போ 61வது கேள்வி, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா MN வெங்கடாச்சலயா ஆணையம், வருஷம் வந்து 2000. MN வெங்கடாச்சலயா ஆணையம். இந்த குழு தான் வந்துட்டு அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம். வருஷம் பார்த்தீங்கன்னா 2000. அடுத்த கேள்வி, 62வது கேள்வி, ஆர்டிகல் 19.
ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 19 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லாமா? ஒரு 6 உரிமை, அதாவது ஒரே உரிமைக்குள்ள சப் கிளாஸ் போட்டு ஒரு 6 உரிமை கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா 19A, 19B, 19C, 19D, 19E, 19F, மொத்தம் 6 உரிமை இருக்கா? இது வந்து பேச்சுரிமை. 19A வந்து பேச்சுரிமை. 19B வந்துட்டு கருத்து தெரிவிக்கும் உரிமை, அதாவது கருத்து சுதந்திரம். ஃபர்ஸ்ட் பேச்சு சுதந்திரம், அடுத்து கருத்து சுதந்திரம். மூணாவது வந்து கூட்டம் கூடும் சுதந்திரம். கூட்டம் அமைதியான முறையில் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அந்த கூட்டம் கூடுறதுக்கான சுதந்திரம். 4வது சுதந்திரம் வந்துட்டு சங்கம் அமைக்கிறது, அமைப்புகள், நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்புகள், அந்த மாதிரி அமைப்புகள் தொடங்குவதற்கான உரிமை. சங்கம் அமைப்பு அப்படி எழுதுறேன், சங்கம் அமைப்பு. சாரி, 19E பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள விரும்பின இடத்தில் வசிக்கும் உரிமை. நம்ம இங்கேருந்து இன்னொரு நாடு இல்லை, இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு நமக்கு வசிக்கலாம். அதுக்கு நமக்கு அரசியலமைப்பில் இது இருக்குது, அதிகாரம் இருக்குது. நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு எங்கே வேணாலும் வாழலாம். ஜம்மு காஷ்மீர்லேருந்து இந்தியா இங்கே கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஊருனாலும் போய் நம்ம வாழ்கிறதுக்கான உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் 19E, எங்கே வேணாலும் வாழ்வதற்கான உரிமை. கடைசியாக பார்த்தீங்கன்னா 19F, இது வந்துட்டு ஒரு தொழில் செய்வதற்கான உரிமை. இப்போது என்னடா ஊர் விட்டு ஊர் வந்து தொழில் பண்ணிட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு நம்மகிட்ட வந்து இது பண்ணால் நமக்கு அதுக்கு உரிமை இருக்குது. சட்டப்பூர்வமான உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அரசியலமைப்பில். அதுதான் 19F, தொழில் செய்வதற்கான உரிமை. அதனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அங்கே நமக்கு பிக்கப் ஆகணும், அவ்வளோதான் விஷயம். அது வந்துட்டு சட்ட ரீதியாக நம்மளை யாருமே வந்து கேள்வி கேட்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், சட்ட ரீதியாக. 63வது கேள்வி, எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 2004. 64வது கேள்வி, முகவுரையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட 3 புதிய சொற்கள். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஒரு 7-8 முறை வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். முகவுரையில் அரசியல் அமைப்பு திருத்தத்தின்படி அமெண்ட்மெண்ட் பண்ண அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 3 புது வார்த்தைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த 3 வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமதர்மம், இது ஒரு வார்த்தை. அடுத்தது சமய சார்பின்மை, சமய சார்பின்மை. 3வது வார்த்தை வந்து ஒருமைப்பாடு. ரொம்ப 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 முக்கியமான வார்த்தைகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்கூல் புக்லையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. 65வது கேள்வி, எந்த அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது? இந்திய அரசியலமைப்புடைய எந்த சட்டப்பிரிவு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது? ஆன்சர் ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 23, 23, 24. இது வந்துட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடிப்படை உரிமைகள்ல இது வந்து 3வது உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது வந்து ஒரு முறை குரூப் 1 ப்ரிலிம்ஸில் எப்படி வந்து கேட்டிருந்தாங்கன்னா, சூஸ் த பேரிங்கில் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு உட்பட்ட உரிமைன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையை வந்து எப்படி வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். சுரண்டலுக்கு உட்பட்ட உரிமை. நம்ம டக்குன்னு வந்து சுரண்டலுக்குன்னு பார்த்த உடனே அதை வந்துட்டு கரெக்ட்னு போட்டுறக்கூடாது, முழுசாக வாசிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. 23, 24 சுரண்டலுக்கு உட்பட்ட உரிமை அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒரிஜினலாக அது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23, 24. அதில் 23 வந்துட்டு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது. அதாவது மனிதர்கள் கடத்திட்டு போயிட்டு கட்டாயத்திலுமா ஒரு இடத்துல போயிட்டு வேலைக்கு வைக்கக்கூடாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பரதேசி படம். அதில் வந்து அதர்வாவை அந்த கூட்டத்தை வந்துட்டு தேயிலை எஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வேலை வந்து இது பண்ணி வாங்குறாங்கல்ல, அது வந்து சட்டப்படி தப்பு.
எந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23. இந்த ஆர்டிகல் 23 படி அது வந்து தப்பு. சரிங்களா? அதே 24 என்ன, அது வந்து பின்னாடி கேள்வி இருக்கு, பார்ப்போம். 66வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால் எந்த பாணியில் கைப்பட எழுதப்பட்டது? கைப்பட, கையிலே வந்து எழுதியிருக்காங்க. எத்தனை பேஜஸ் வந்திருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு இது 25 பகுதி, ஆர்டிகல்ஸ், அது இதுன்னு இருக்கு. அத்தனையுமே கைப்பட எழுதியிருக்காங்க. அது வந்து யாரு? ப்ளஸ் எந்த பாணி? பாணினா வந்துட்டு அந்த ஃபாண்ட் வந்து எந்த ஃபாண்ட்ல வந்து எழுதியிருப்பாங்க, அந்த ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, நம்ம எழுதுகிற ஸ்டைல், அதுதான் வந்து பாணின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் யார் வந்து எழுதுனாங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன், இவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. எந்த பாணியில் எழுதியிருப்பாருன்னா இத்தாலி. இப்போ நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும், அந்த வார்த்தைகள் வந்துட்டு சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுமே அந்த ஃபாண்ட்டை தான் வந்து எழுதியிருக்காங்க, இட்டாலி ஃபாண்ட்டில். ஸோ நம்ம அந்த கர்சிவ் லெட்டர் மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 67. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாவர்? நம்ம நிரந்தர தலைவர் பார்த்தோம், இது வந்து துணை தலைவர்கள். ஹெச்.சி. முகர்ஜி. யாருன்னா ஹெச்.சி. முகர்ஜி. இன்னொருத்தர் வந்து வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. 68வது கேள்வி, அறிவியல் மனநிலை, சயின்டிபிக் டெம்பர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. அறிவியல் மனநிலை. இதுக்கான ஆன்சர் ஆர்டிக்கல் 51(a)(h). இதான் வந்து அடிப்படை கடமைகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. ஆர்டிகல் 51(a)(h). இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. 69வது கேள்வி, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை, இந்த ரிட் வந்து என்ன சொல்லுதுன்னா, சட்டத்திற்கு புறம்பாக அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவது, அதை தடுக்குது. சட்டத்திற்கு புறம்பாக அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடுக்கிறது. கைப்பற்றுவது அதாவது வந்துட்டு இது என்னன்னா, இப்போ ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒரு ஆள் போறாங்க, அவங்க அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு தகுதியானவர்கள் இல்லை, ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணி அந்த வேலையில வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம இந்த ரிட்டு போடலாம். இந்த ரிட்டு போட்டு பாருங்க, இந்த பொசிஷனுக்கு இவர் வந்துட்டு என்ன சொல்றது, தகுதியான ஆள் கிடையாது, இவர் வந்துட்டு குவாலிஃபைடு ஆள் கிடையாது, இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பேராணை போட்டோம்னா, அந்த ஆள் வந்துட்டு என்ன பண்ணணும், நான் குவாலிஃபைடு தான் பாருங்க, நான் இப்படி தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னோட குவாலிஃபிகேஷன் இது, என்னோட மெரிட் இதுங்கிறது, அதை வந்து அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அடுத்து 70வது கேள்வி. இப்போ 70 வந்திருக்குமா, இன்னும் ஒரு 22 கேள்வி இருக்கு. இந்திய அரசியலமைப்பில் முகவுரை எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? முன்னாடியே பார்த்தோம், இதுக்கான ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்தேன். இந்திய அரசியலமைப்பில் முகவுரை எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்துட்டு குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா JL நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு. 71வது கேள்வி, மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படும் சட்டப்பிரிவு. மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படும் ஆர்டிகல் எது? அந்த ஒரு 4-5 ரெட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி. அதனால தான் அந்த ஆர்டிகலுக்கு அரசியலமைப்பின் பாதுகாவலன் வந்து பேர் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 32. இதுதான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் வந்து அழைக்கப்படும் ஆர்டிகல். ஆர்டிகல் 32. 72வது கேள்வி,
தற்போது அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. தற்போது அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 22. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பொது சொத்தை பாதுகாத்தல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? 73வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பொது சொத்தை பாதுகாத்தல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆர்டிக்கல் 51A, அதுல உட்பிரிவு I. இப்போ இந்த அடிப்படை கடமைகள்ல இருந்து ஒரு 4-5 ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்ட ஆர்டிகல்ஸ், அதனால தான் அதை வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? 74வது கேள்வி. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? சோர்ஸ். நம்ம அரசியலமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாடுகள்ல இருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு தான். அந்த பேசிஸ்ல அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது? டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. அந்த நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த டிபிஎஸ்பி. 75வது கேள்வி. இந்திய அரசியல் சட்டத்தின் 30வது பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல எதை தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது? இந்திய அரசியல் சட்டத்தில் 30வது ஆர்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, அது சிறுபான்மையினர், இந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க விருப்பம் போல எதை தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. ஸோ அவங்க வந்துட்டு எந்த மாதிரி விஷயத்தை வந்து தொடங்க முடியும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள். ஸோ இதை தொடங்குவதற்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. இப்போ வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ் ஸ்கூல்ஸு, அதே மாதிரி முஸ்லீம்ஸுக்கு தனியாக ஸ்கூல்ஸு அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, காலேஜஸ், அது மாதிரி வந்துட்டு அந்த சிறுபான்மையினர் அவங்களுக்கு ஏற்ற போல் ஒரு இன்ஸ்டிடியூஷனை தொடங்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஆர்டிக்கல் வந்து இடம் இருக்குது. அதுதான் ஆர்டிக்கல் 30. 76வது கேள்வி பார்க்கலாங்களா? 76 என்னது? 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது? பார்த்தீங்களா, 78 44வது சட்ட திருத்தத்தில் சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க. அதை நீக்கிட்டு நமக்கு வந்து எதாவது கொடுத்துருக்காங்க, இப்போ சட்ட உரிமையாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு லீகல் ரைட், இப்போ நமக்கு சட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய ஒரு உரிமை. அது என்ன ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க? ஆன்சர் 300A. இதுதான் வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் தான் இப்போ நமக்கு சொத்துரிமைக்கான ஆர்டிக்கல். சரிங்களா? 77வது கேள்வி. தற்போது உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை. ஏன் கண்டினியூஷனாக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா சொத்துரிமை நீக்கி இருக்கிறாங்க, அப்போது அடிப்படை உரிமையில் 1 வந்துட்டு காலியாக இருக்குது. அப்போ மீதி எத்தனை இருக்கும்? அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நம்பர். என்ன நம்பர்னா 6. இப்போ இருக்கக்கூடிய உரிமைகள் 6. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபையில நிரந்தர தலைவர் பார்த்தோம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் 2 பேர், HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. ஆனால் நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்துட்டு தற்காலிக தலைவர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டிங்ல தான் வந்து நிரந்தர தலைவர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த தற்காலிக தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். சச்சிதானந்தா சின்ஹா. ஏன்னா இவர் தான் இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட், ரொம்ப வந்து வயசுல மூத்தவர். அதனால இவரை வந்துட்டு தற்காலிக தலைவராக வந்துட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா? 79வது கேள்வி. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அவர் வந்து இயற்றிட்டாரு குறிக்கோள் தீர்மானத்தை. அதை இந்த அரசியல் நிர்ணய சபை எப்போ வந்து அக்செப்ட் பண்ணாங்க? ஆன்சர் ஜனவரி 22. எக்ஸாக்ட் டேட் ஜனவரி 22, 1947. இதுதான் வந்துட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வருஷம். சரிங்களா? 80வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 16வது சட்டப்பிரிவின் நோக்கம். ஆர்டிக்கல் 16. ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது? அடிப்படை உரிமையில ஒரு உரிமை. இது என்ன சொல்லுதுன்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பொது
வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. இதுதான் வந்து அந்த ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடியது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த 69%. ஸோ அது இது பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு வரணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த ரிசர்வேஷன். அதை எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சமத்துவ உரிமை பேஸ் பண்ணி தான். சரிங்களா. 81வது கேள்வி, தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படுவதற்கு முன் எந்த சட்ட பிரிவின் கீழ் வைக்கப்பட்டிருந்தது? தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த சட்ட பிரிவில் வந்து வச்சிருந்தாங்க? ஆன்சர் ஆர்டிக்கல் 45. ஆர்டிக்கல் 45ல் வந்து வச்சிருந்தாங்க. சரிங்களா. இது வந்துட்டு ஒரு டிபிஎஸ்பியா இருந்தது. டிபிஎஸ்பியில் இருந்தது அடிப்படை உரிமையா வந்துட்டு மாத்திட்டாங்க. ஓகேங்களா. 82வது கேள்வி, ஆவண கேட்பு நீதி பேரணை. இதுதான் வந்து கடைசி நீதி பேரணை. மொத்தம் 5, அதில் 4 ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து 5வது நீதி பேரணை, ஆவண கேட்பு நீதி பேரணை. இது கொஞ்சம் வந்துட்டு பெருசாக இருக்கும். நான் சொல்கிறேன், காதில் அப்படியே கேளுங்க. இந்த நீதி பேராணை வந்து எதுக்கு வந்து கொடுப்பாங்கன்னா, அதாவது ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு உயர்நீதிமன்றம் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கேஸோ இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ், சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தனக்கோ அந்த நீதிமன்றத்துக்கோ இல்லைன்னா ஒரு உரிய அதிகாரிக்கோ ஒரு அஃபிஷியல், அது வந்து குவாலிஃபைடு அஃபிஷியல்ஸ்ட்டை வந்துட்டு நியாயமான வெரிஃபிகேஷனுக்கு, நியாயமான பரிசீலனை அதுக்காக வந்து அனுப்ப கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுமானே. அந்த சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு கீழே இருக்க கோர்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஒரு நீதி பேரணை கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ், அதாவது இப்போ அவங்க கொடுத்த வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஆகட்டும், ஏதோ ஒன்று, அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒருதலை பட்சமாக இருக்கா இல்லை கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அதை வந்து செக் பண்ணுறதுக்காக இது அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அது மாதிரி மேலே இருக்க கோர்ட் வந்து கீழ் நீதிமன்றத்தை வந்துட்டு கேட்டு வாங்குவாங்க, அவங்க ஆவணங்கள்லாம் கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுறோம். அதுதான் ஆவண கேட்பு நீதி பேராண்மை. அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கி ஒன்று அவங்க பார்ப்பாங்க, இல்லைனா அவங்க ஒரு கமிட்டி வந்து போடுவாங்க. அதுதான் அந்த அதிகாரி, ஒரு கமிட்டியை போட்டு இதை வந்து வெரிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆவண கேட்பு நீதி பேராணை. 83வது கேள்வி, மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள். நமக்கு மத்திய மாநில உறவுகள் வந்துட்டு 3 உறவுகள் இருக்குது. நிதி உறவுகள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சட்ட உறவுகள் இருக்குது, அதாவது சட்டமன்ற உறவுகள் இருக்குது, இன்னொன்று உறவுகள் டக்குன்னு ஞாபகம் இல்லைங்களே. ஸோ பார்க்கலாம், பின்னாடி எப்படி கொடுத்துருப்பேன். ஸோ 83வது கேள்வி வந்துட்டு மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவு, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப், அதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி மற்றும் ஆர்டிகல் என்னன்னா, பகுதி வந்து 12, பகுதி 12, ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 268 293. இந்த பகுதி, இந்த நிதி சார்ந்த பகுதியை இந்த முறை நல்லா படிச்சுக்கோங்க. 2026 எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸ் நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஆர்டிகல்ஸ் நிறைய கேட்டு சலிச்சாச்சு. அதனால இப்போ இவங்க கை வச்சிருக்கிறது வந்து இந்த ஆர்டிகல்ஸ் 268 293. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் கேட்டால் நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. 84வது கேள்வி, குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இதெல்லாம் புக்கில் இருக்க டேட்டா தான். குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 முறை. 9 முறை வந்துட்டு திருத்தம் வந்து செய்யப்பட்டுள்ளது. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது? 85வது கேள்வி, அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது? முன்ன வந்துட்டு டிபிஎஸ்பி பார்த்தோம், அதே மாதிரி இந்த அடிப்படை கடமைகள் இது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, பழைய சோவியத் யூனியன், USSR, சோவியத் யூனியன், இப்போ இருக்க ரஷ்யா, இந்த நாட்டில இருந்தால் இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? 11 அமர்வுகள். இது வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. 11 அமர்வுகள், 166 நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். 10th வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா. 87வது கேள்வி, தொடக்க கல்வியை எந்த சட்ட திருத்தம் அடிப்படை உரிமையாக மாற்றியது? தொடக்க கல்வி வந்துட்டு இதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பியில் 45வது ஆர்டிக்கல்ல இருந்ததுன்னு பார்த்தோம். அதை அடிப்படை உரிமையா எந்த சட்ட திருத்தம் மாற்றியதுன்னு வந்து கேட்டிருக்கேன். எந்த சட்ட திருத்தம்னா 86வது சட்ட திருத்தம், வருஷம் வந்து 2002.
இந்த தொடக்க கல்விக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 21A. இது வந்துட்டு சுதந்திர உரிமை அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சுதந்திர உரிமையில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 88வது கேள்வி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படும் ஆர்டிகல். அம்பேத்கர் அவர்களோட கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அது வந்து எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 32. அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு கேட்டாலும் இதுதான் 32 தான். இதயம் மற்றும் ஆன்மான்னு கேட்டாலும் இதே ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 32. 89வது கேள்வி, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு. சிம்பிளான கான்செப்ட் தான். அமெரிக்கா. அமெரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அரசியலமைப்புங்கிற கான்செப்டே வந்துட்டு உருவாகுது. அடுத்தது, அரசியலமைப்பு விதிகள் 25 முதல் 28 வரை விளக்குவது எது? 90வது கேள்வி. ஆன்சர் சமய சுதந்திர உரிமை. அதில் 25, 26, 27, 28 இதில் வந்து எந்த சமயத்தையும் பின்பற்றலாம். அதாவது பின்பற்றுறதுக்கான உரிமை. இது வந்து பரப்புவதற்கான உரிமை. அப்படி பரப்புவதற்கு வரி வந்து தேவையில்லை. 28 வந்துட்டு அந்த நிறுவனங்கள்ல நிறுவனங்களில் வந்துட்டு சமய போதனைகள் வந்து கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது 28. 91வது கேள்வி, மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க குழுவை அமைத்தவர் யார்? அதாவது எந்த குழு இல்லை, அந்த குழு வந்து அமைச்ச அந்த ஆள் யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள். அவங்க தான் வந்துட்டு மத்திய மாநில அரசின் உறவுகளை விசாரிக்க ஒரு குழுவை வந்துட்டு போட்டிருப்பாங்க. இந்திரா காந்தி அவர்கள். கடைசி கேள்வி, 92வது கேள்வி, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு புறம்பானது. இது எந்த வகை உரிமைகளில் வரும்? 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து நம்ம வேலைக்கு வைக்கக்கூடாது. அதுதான் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு சொல்கிற இது. அது வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அல்லது எந்த உரிமைகள்? இந்த கொஸ்டின் ப்ரிசைஸாக பாருங்கள். எந்த வகை உரிமையில் வருது அதுதான் வந்து நம்ம சொல்லணும். எந்த வகை உரிமைனா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஏன்னா 14 வயசு கீழே வந்து நம்ம நல்லா வேலை வாங்கலாம், காசு கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 24. நான் சொன்னல 23, 24 ரெண்டுமே சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஒன்று வந்துட்டு கட்டாயமாக வந்து வேலையில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது, கடத்திட்டு போயிட்டு அந்த மாதிரி ஆள் கடத்தல், மனித கடத்தல் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ரெண்டாவது 24 பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை வந்துட்டு சுரங்கங்களிலோ இல்லை தொழிற்சாலையிலோ இல்லை வேற வேலைக்கு, பொதுவாக வேலைக்கு வந்து அவங்களை வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சா அது சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 24. இதோட நமக்கு இந்த லெசன் முடியுது. மொத்தம் ஒரு 92 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். பாருங்கள், ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் டெஸ்ட் ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டோட கருத்து, இந்த வீடியோட கருத்து, இந்த டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, இல்லை இதில் ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதை பேஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோகளில் வந்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த இந்திய அரசியலமைப்பு அதுக்கான ஒன்லைனர் டெஸ்ட் தான் வந்து வரும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.